ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பரான ரோட்டு காளான் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். கோஸை கழுவி எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு. 4 ஸ்பூன் மைதா மாவும் 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாய் தூளும் போட்டு தண்ணியை தெளித்து வெரிசி எடுத்து வச்சுக்கிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபுட் கலரும் போட்டு நல்லா வெரிசி வச்சுட்ட பிறகு எண்ணெய் சூடான பிறகு பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கிடலாங்க முறுமுறுன்னு. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் போட்டு வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வதக்கி எடுத்துகிட்ட பிறகு மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் சிக்கன் குழம்பு தூளும் போட்டு எண்ணெயிலேயே நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்து தேவையான அளவு தண்ணி உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு பொரித்து வச்சுருக்கேன் கோஸெல்லாம் எடுத்து போட்டு நல்லா குத்து குத்துன்னு குத்தி எடுத்துட்டு கிரேவி பதத்துக்கு வந்த பிறகு டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் போட்டு கலரி இறக்கிட்டு மேலே பொரியும் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் மல்லி இலையை தூவி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.